ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம்பர் மாதத்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் கேஸ் கேட்டகரியோட ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 24 மத்தியானம் 3 மணி போல் ரிலீஸ் பண்ணுறாங்க. 3 கேட்டகரியோட லேட்டஸ்ட் ரூல்ஸ், பெனிஃபிட்ஸ், எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த 3 கேட்டகரிக்கும் சேர்த்து இருக்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. திருமலாலேயோ திருப்பதியிலையோ இந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. காலையில் 10 மணிக்கும் தரிசனம் உண்டா, மத்தியானம் 3 மணிக்கும் தரிசனம் உண்டானா கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம்னா மத்தியானம் 1 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 3 மணிக்கு தரிசனம் இருக்கும். காலையில் 10 மணிக்கெல்லாம் தரிசனம் கிடையாது. ஆனால் இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. வேறு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த க்யூவில் நம்ம சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா? ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம் கிடைக்கல அப்படின்னாலும் அனுமதிக்க மாட்டாங்க. ட்ரெஸ் கோடு வேஷ்டி மஸ்ட்டு, டிஷர்ட், ஷர்ட், குர்தா பைஜாமா போட்டுக்கலாம் ஜென்ஸ். லேடிஸ்னால் சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. தேவைப்பட்டா அட்டெண்டரோடு நம்ம புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அவசியம் புக்கிங் வேணும். ஒருத்தர் மட்டும் அனுமதிப்பாங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறதுக்கு. அட்டெண்டரோடு புக் பண்ணால் தான் அக்காமடேஷனுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம் ஆன்லைன் புக்கிங்லேயே. இன்கேஸ் புக் பண்ணலை, கிடைக்கல அப்படின்னா, இல்லை சிங்கிளாக தான் போடுறீங்கன்னா வெயிட்டிங் ஹாலே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்து சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்து ரிட்டன் வாங்கிக்கலாம். வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நீங்கள் உங்கள் வண்டியில் போக முடியாது. பட் வண்டியில் தான் போகிற மாதிரி இருக்குன்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் WQ4 கேட் இருக்கும். அது வரைக்கும் உங்கள் வண்டியில் வந்துடுங்க, இல்லை ஜீப்லேயோ பஸ்லேயோ வந்துடுங்க. அங்கே பேட்ரி கார் இருக்கும். இந்த டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா அட்டெண்டரோட ஏற்றிப்பாங்க. வெயிட்டிங் ஹாலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த சைடு ராம்பகேச்சா பஸ் ஸ்டாண்ட் வழியாக வரீங்கன்னா கோபுரம் வரைக்கும் தான் பேட்ரி கார் வரும். அங்கேருந்து நீங்கள் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். தெற்கு மாட வீதியில் வெயிட்டிங் ஹால் இருக்குது. அட்டெண்டர் அவசியமாக புக் பண்ணிக்கணுமா? யாரும் இல்லை, அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்களான்னா சேவாக்ஸ் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு சீனியர் சிட்டிசனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதே இமெயில் ஐடி மொபைல் நம்பரில் எனக்கு வேறு டிக்கெட்டில் புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு நீங்கள் அக்காமடேஷன்லாம் புக் பண்ணணுன்னா வேறு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அவங்கவுங்க ஆதாரில் புக் பண்ணிக்கோங்க. 3 கேட்டகரியில் நம்ம எலிஜிபிளாக இருந்தாலுமே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீனியர் சிட்டிசனாக இருப்போம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்திருப்பாங்க, மெடிக்கல் கேஸ் கேட்டகரியிலையும் எலிஜிபிள். அதுக்காக 1 மாதத்துக்கு சீனியர் சிட்டிசன், அடுத்த மாதத்துக்கு மெடிக்கல் கேஸில் புக் பண்ணிக்கலாமான்னா முடியாது. 3 கேட்டகரியில் எது புக் பண்ணாலும் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3த்துக்குமே. அட்டெண்டருக்கும் இந்த ரூல் உண்டு. ஸோ அட் அ டைம் ஒரு கேட்டகரியில் தான் புக் பண்ணிக்க முடியும். மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், பண்ண போகிறதா இருந்தாலும் அந்த இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் 3 மணிக்கு ரீச் ஆகலான்னு போனேன், மிஸ் ஆகிடுச்சு டைமிங். ஏதோ ரீசனில் 5 மணிக்கு தான் ரீச் ஆனேன். அப்போது இந்த க்யூலேயே அனுமதிப்பாங்கன்னா விடமாட்டாங்க. டிக்கெட்லேயே போட்டிருக்காங்க. லேட் ஆகிடுச்சு அப்படின்னா சர்வதர்ஷனம் க்யூவில் தான் நம்ம போகணும். 3 மணிக்கு அலோவ் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய பக்தர்களை தான் டிக்கெட்டோட அந்த க்யூவில் அனுமதிப்பாங்க. அடுத்து நம்ம அட்டெண்டரோட புக் பண்ணிட்டோம். பட் தரிசனத்தன்னைக்கு ஏதோ ஒரு ரீசன்னால் மெயின் பில்கிரிமால் வர முடியல. அப்போ டிக்கெட் இருக்கே, அட்டெண்டரை மட்டும் அனுமதிப்பாங்களான்னா அனுமதிக்க மாட்டாங்க. மெயின் பில்கிரிம் இருந்தால் தான் கூட அட்டெண்டரை அனுமதிப்பாங்க. அடுத்து ஒரு கேட்டகரியாக இப்போ நம்ம பார்க்கலாம். எந்த கேட்டகரியில் புக் பண்ணாலும் அந்த கேட்டகரிக்கு உண்டான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்மேட்டுக்கு இன்னொரு ஃபார்மேட்டில் சேஃப்டிக்கு. சீனியர் சிட்டிசன் கேட்டகரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 65 வயசு நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். கூட அட்டெண்டர் தேவைன்னா ஒருத்தர் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அவங்களோட ஏஜ் 50 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது என்ன அப்லோட் பண்ணணும்னா, உங்கள் ஆதார் ஜஸ்ட்டு உங்கள் மொபைலையே ஆதாரோட ஃபோட்டோ இருக்கிற பக்கமாக பிடிச்சி 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மொபைலில் எடிட்டில் போய் பார்த்திங்கனாலே அந்த ரீசைஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ என் மொபைலில் பார்த்தீங்கன்னா % கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியும் செய்துக்கலாம். அந்த ஆப்ஷன் எடிட்டில் போய் பார்த்தா எங்களுக்கு இல்லை அப்படின்னா கூகுளில் கம்ப்ரஸ் இமேஜ்னால் நிறைய லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் செய்துக்கலாம். இந்த கம்ப்ரஸ் பண்ணுறது, ஃபார்மேட் எப்படி மாற்றுறது,
இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க்கும் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். தரிசனத்துக்கு போகிறப்போ தரிசன டிக்கெட் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு 2 பேருக்குமே இருக்கணும். அட்டெண்டரோட புக் பண்ணியிருந்தீங்கன்னா. பேர பசங்க 12 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அனுமதிப்பாங்கன்னா சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறது கிடையாது. ஸோ நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க, இன்கேஸ் அவங்க விடலைன்னா குழந்தைய யார்கிட்டையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்ம அழைச்சிட்டு போகக்கூடாது. ஒன்றும் சொல்லலைன்னா நம்ம அழைச்சிட்டு போகலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள சொல்கிறேன், அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரி. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா 21% இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அவசியம் நம்மக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த கார்டு இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு கார்டு இருக்கணும். ஏஜ் லிமிட்டு சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரிக்கும் மெடிக்கல் கேஸ் கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. அட்டெண்டர் தேவைன்னா கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அட்டெண்டரோட புக் பண்ணால் தான் ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். வீல் சேர் கோயில் உள்ள அனுமதிப்பாங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. WQ4 கேட்டுங்கிறது மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அது வரைக்கும் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பேட்ரி காரில் வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடலாம். வெயிட்டிங் ஹாலில் வீல் சேர் மூலமாக கோயில் கோபுரம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க. தரிசனம் செய்ய வச்சு கொண்டு வந்து விடுவாங்க. அண்டு நீங்கள் போகிறப்போ கேலரியாக உட்காந்துருப்பாங்க. அதில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு அனுமதிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேலரியில் போய் நீங்கள் சொல்லி உட்காந்துக்கோங்க. தரிசனத்துக்கு போகிறப்போ தரிசன டிக்கெட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு அதுவும் வச்சுக்கணும். அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் அந்த கார்டு இருக்கும்ல, கவர்மெண்ட்டில் கொடுத்த கார்டு, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கார்டு, UDIDன்னு நினைக்கிறேன், அது நீங்கள் 1 MB கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெடிக்கல் கேஸ் கேட்டகரி. ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் TTDயில் சொல்லியிருக்கிற அந்த மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் அது செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு புக் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தான் என்ட்ரு பண்ணணும். அடுத்து என்ன டிசபிலிட்டிங்கிறதும் நம்ம தான் என்ட்ரு பண்ணணும். பட் இந்த மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் டயாலிசிஸ், கேன்சர் பேஷண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் நம்ம அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அக்கம்பெனி வேணும்னா SRNO கொடுத்து புக் பண்ணிக்கணும். டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறப்போ இப்போ நான் சேஃப்டர் சைடுக்கு நானும் மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் புக் பண்ணுறேன் தான். எப்படி புக் பண்ணேன்னா டாக்டர் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டு ஆதார் நம்பரும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணுற 1 MB கீழே ரீசைஸ் பண்ணி. உங்களால் அப்படி முடியலன்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை மட்டும் 1 MB கீழே ரீசைஸ் செய்து அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. தரிசனத்துக்கு போகிறப்போ தரிசன டிக்கெட் 2 பேரோட ஆதார் அட்டெண்டரோட புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்லோட் பண்ணுறது டாக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 258க்கு எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பரில் TTD ஆப் அண்ட் TTD போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல லாகின் செய்து வச்சுக்கோங்க. 3 மணி போல் ஃபிசிக்கலி சேலஞ்சர் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். கம்மியாக போகிறதுல ப்ரொசீட் பண்ணுங்கள். 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிக்கெட் தீந்துடும். எல்லா நாட்களுக்கும் நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ். ஸோ வர்ச்சுவல் க்யூ முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கேட்டகரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அக்கம்பெனி கூட அட்டெண்டர் தேவையா இல்லையாங்கிறத மென்ஷன் பண்ணணும். அவங்களோட ஏஜ் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவசியம் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கிளிப் போர்ட் மெத்தடில் மொபைலில் நோட் பேட் யூஸ் பண்ணி லேப்டாப்பில் புக் பண்ணுறது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்னால் ஸ்லாட் இருக்கும். 3 மணி ஸ்லாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் போனீங்கன்னா ஜெனரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ரீசன்ட் பிக்கில் வச்சுருக்கிற ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா புக் நோ கொடுத்தா புக் ஆகிடும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறதுக்கு ஒரு நம்பருக்கு 2-3 நம்பரில் லாகின் செய்துக்கிறது பெஸ்ட்டு. டேட் சூஸ் பண்ணுறப்போ ஸ்பெஷல் டேஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த் எண்டு வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்றைக்கி 1 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் மத்தியானம் போட்டிருப்பாங்க.
வெயிட்டிங் ஹால்லையே சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் கூட கொடுக்குறாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கும். 3 மணி போல் தரிசனத்துக்கு கேலரியாக ஓப்பன் பண்ணி அனுமதிப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு 3:45 ஆகும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்போ அனுமதிப்பாங்களா? மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னா இன்ஃபேன் தர்ஷன் கூட வராங்க அப்படின்னு இப்போ போனவங்க சொன்னாங்க. சில டைம் கூட இருப்பாங்க, சில டைம் அவங்கள மட்டும் அனுமதிக்கிற மாதிரி செய்கிறாங்க. மேபி அது க்ரௌடு பொறுத்து போல் இருக்குது. மற்ற தர்ஷன் டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிக்கெட்டில் நம்ம கேட்டகரியில் எலிஜிபிளாக இருக்கிறோன்னா அவசியம் இதில் புக் பண்ணிக்கோங்க. தர்ஷன் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லட்டு கவுண்டர்லேயும் சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனி கவுண்டர் இருக்குது. ஆனால் 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா 20 ரூபீஸ் கன்செஷன் கொடுத்துட்ருந்தாங்க. செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற அன்றைக்கி இருக்கா அப்படின்னு. ஈவன் வராக சுவாமி கோயிலில் கூட முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் கேட்டால் கூட டைரெக்டாக விடுறாங்க. முடியாமல் மீன்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியிலையோ இல்லை சீனியர் சிட்டிசனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்டாஃபோட டெசிஷன் தான். பட்டு நான் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தேன், அதுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஃபோட்டோ ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 MBக்கு கீழே ஒரு ஃபார்மேட்க்கு இன்னொரு ஃபார்மேட், அதை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது, ஃபார்மேட் மாற்றுறதெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். கிளிப் போர்ட் மெத்தடில் புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.